அப்புறம் என்னாச்சு? இயேசு கதவை அடைத்தார், யாராலும் திறக்க முடியவில்லை. இப்ப புரிஞ்சு வச்சுறா எனக்கு ஏன் கதவை மூட முடியலன்னு தெரிகிறதா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபேக் பாஸ்டர்ஸ் ரோஸ்ட். வந்துட்டாயா ஆனா ஒண்ணுடா, டைட்டில் மட்டும்தான் ஃபேக் பாஸ்டர்ன்னு இருக்கு. ஆனா இப்பெல்லாம் பக்தர்களே ரொம்ப பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? தானி தானி பிரதசந்தி பிரதக்ஷண பதே இயேசுநாதா இத்மகே மாதா புத்ராகி மகே தன்னோ. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? டேய், என்னங்க இது? ஏசப்பா போட்டோவை வச்சு மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இந்த பயல்ட்டு என்ன காப்பாத்தி விடுங்க ஐயா. ஏண்டா, இங்க இருக்கிற இந்து கடவுள்களுக்கு தமிழ்ல மந்திரம் ஓத சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இஸ்ரேல்ல பிறந்த இயேசுநாதருக்கு சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா ஒரு நியாயம் வேணாமாடா? ஜீசஸ் பிரச்சோதயாத் மகாயஜ்ஞ மகாநைவேத்யம் சமர்ப்பயாமி. ரைட்ரா, இயேசுநாதருக்கு நெய்வேத்தியம் வேறயா? இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இந்த மாதிரி ஆளுகளால இப்ப கிறிஸ்டியானிட்டியாவும் இல்லாம ஹிந்துவாவும் இல்லாம ஒரு கலப்பு மரமா ஆகிக்கிட்டு இருக்குது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கே மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ்டரை வச்சுக்கிட்டு. இது இயேசு குருவே நமகவா? இயேசு நமகன்னு சொன்னா கூட இயேசுவே வணக்கம் இல்ல போற்றி அப்படின்னு சொல்றதா எடுத்துக்கலாம். அதனை இயேசு குருவே நமக. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ரைட்ரா, ரைட்டு. இவங்க எல்லாம் பண்றத பார்த்தா இவங்க கிறிஸ்டியானிட்டியில இந்த இந்து கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல, இயேசுவை இந்து கடவுள்ல ஒருத்தர மாத்திர மாதிரி தான் தெரியுது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னாலோ இல்ல நான் தப்பா சொல்றேன்னு நீங்க நினைச்சாலோ நான் காட்டுற வீடியோ எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். இவங்க முழுக்க முழுக்க இந்துக்கள் என்னெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி கிறிஸ்டியன் கடவுளான ஏசப்பாவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். ஆல்ரெடி ஒரு வீடியோல காமிச்சிருந்த சுப்ரபாதத்தை இவங்க கிறிஸ்டியனுக்கு ஏத்த மாதிரி மாத்திருந்தாங்கன்னு. இப்ப இன்னொரு பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன். எப்படி ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, கருணாமயுடா சரணமு நீக்கிதே. ஆனா ஏசப்பாவுக்கு ஒரு சரணம் போட்டாங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க. இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங் இருக்கா சார்? இப்ப இந்த பாட்டை கேட்டுட்டு பெருமாளை கும்பிடுறதா இல்ல ஏசப்பாவை கும்பிடுறதா? அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்காங்க. இவங்க பெருமாள் பாட்டம் மட்டும் ஏசப்பா பாட்டம் மாத்தல, ஏசப்பா கோயிலையே ஒரு பெருமாள் கோயில் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு இந்து கோயில் மாதிரி இருக்கு. அங்க பாருங்க. பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா என்ன கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஏசப்பாவுக்கு கோயிலை கட்டி அவருக்கு குத்துவிளக்கு வச்சு அதுல விளக்கு ஏத்தி முன்னாடி வேண்டுதல் வச்சு நெய் விளக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இனி சிலுவைக்கு அபிஷேகம் ஆராதனை இது பண்றது மட்டும்தான் தான் பாக்கி. ஆனா அதையும் கூடிய சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. உனக்கு நான் வேற யாரையா செய்ய போறேன்? ஏன்னா ஆல்ரெடி மேரியம்மாவை மாரியம்மாவை மாத்திட்டாங்க. ஒரு அம்மன் சிலைக்கு பக்கத்துல மேரியம்மாவை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. என்னடா இது? ஏன்னா மேரியம்மா என்னைக்குடா சேலை கட்டினாங்க? இப்படி அம்மன் சிலைக்கு பக்கத்துலயே மேரியம்மாவையே வச்சிருக்கீங்களே, இப்ப நாங்க மாரியம்மான்னு நினைச்ச கும்பிடுறதா இல்ல மேரியம்மாவை கும்பிடுறதா? இதே கேள்வியை தான் நாங்களும் பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பதிலே கிடையாது. இவங்க மேரியம்மாவுக்கு சேலையை கட்டி அத மாரியம்மா பக்கத்துல நிப்பாட்டுறது மட்டும் இல்ல, அந்த அம்மாவை என்னென்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க. பாருங்க, நெத்தி நிறைய நல்லா குங்குமத்தை வச்சுக்கிட்டு மேரியம்மாவுக்கு நல்ல மாலையை போட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. சாம்பிராணி புகையெல்லாம் காட்டுறானுங்க பாருங்கய்யா. நீங்களா எங்க வரீங்க? அடே, இந்தியா ஒரு மதச்சார்பின்மை இல்லாத ஒரு நாடுதான், எம்மதமும் சம்மதம் தான்.
அதுக்குன்னு சாமியவே மதமாற்றம் பண்ணுவீங்க. இவங்களை விட இன்னொரு இடத்துல இன்னும் ஒரு படிலாம் இல்ல, அவங்க பல படி மேல போயிட்டாங்க. மேரியம்மாவுக்கு வேப்பல எலுமிச்சம்பள மாலையெல்லாம் சாத்தி வச்சு ஒரு திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், அவர் எம்எல்ஏடா, அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பாருங்க சார், உரிமையெல்லாம் அடிக்கிறாங்க சார். இது அம்மன் கோயில் திருவிழாவா இல்ல ஒரு கிறிஸ்டியன் திருவிழாவான்னு தெரியல. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. காட்டிட்டாங்க மணி அடிச்சு 6வது முறை கொண்டு காட்டிட்டாங்கயா. திருநீறு குங்குமமும் கொடுக்கறாங்க சார். மேரி மாதா கோயில்ல எப்பயுமே ஒரு எண்ணெய் தானேயா கொடுப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு வீடியோல நான் காட்டுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்டியனுங்கிறது ஒரு தனி மதம்லாம் இல்ல, அது இந்துக்களின் ஒரு பிரிவு அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஏசப்பாவுக்கு மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க, சிலுவையை வச்சு ஒரு கோயிலை கட்டிட்டாங்க, இந்த மேரி அம்மாவுக்கு புடவை கட்டி அவங்களுக்கு சில மாலை எல்லாம் போட்டு ஒரு திருவிழா நடத்திட்டாங்க, எலுமிச்சம்பள மாலை வேப்பலை சாத்தி ஆராதனை முதற்கொண்டு காட்டிட்டாங்க. ஆமாவா இல்லையா? அடுத்ததான் இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? பால் குடம் எடுக்கணுமா? அதையும் காட்டுறேன் வாங்க. பாருங்க, பாஸ்டருக்கு வேற நிக்கிறாங்க சார் பக்கத்துல. இது டூ மச், இது டூ மச். ஒவ்வொரு மதத்துக்குன்னு ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கு, அதன்படிதான் அந்தந்த கடவுள்களை நம்ம வணங்கணும். ஆனா நம்ம பயிலுகளை பாருங்களேன், எதை கொண்டு வந்தாலும் அதை லோக்கலைஸ் பண்ணி அதை அடாப்ட் பண்ணிடுறாங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி ஒரு மதத்தையே இப்படி மாத்தி விட்டாங்க. வெள்ளக்காரன் வந்து பார்த்தான்னா என்னையா நினைப்பான்? இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு கிறிஸ்துவ மதம் ஒரு இயேசுநாதரையும் மேரியம்மாவையும் வழிபடுற மாதிரியா இருக்கு. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களேன். ஏன்னா போன வீடியோவிலேயே நானு முளைப்பாரி எடுத்ததை கொண்டு காமிச்சிட்டேன். இந்த வீடியோல வேணும்னா சர்ச்சில் கும்மி அடிக்கிறத பாக்குறீங்களா, அதையும் பாத்துருங்க. சவேரியா இருக்கு, கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. என்னையா இதுக்கு மேல நம்ம என்னத்தை சொல்லுங்க? எதுவுமே பாக்கி இல்ல, எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். ரைட்டுங்க, இதை விட்டுருவோம். அடுத்ததா பாஸ்டர் வீடியோன்னு டைட்டில் வச்சுட்டு பாஸ்டர் இல்லைன்னா எப்படி, அதையும் கொஞ்சம் பாத்துருவோமா? அதுக்கு தானே மச்சான். என் பேர் சம்பத். 3 வருஷமா இந்த காது கேட்காம இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 3 வருஷமா காது கேட்காம இருந்துச்சு. 3 வருஷமா காது கேட்காம இருந்துச்சா? அப்ப இப்ப அவர் பேசுறது மட்டும் இவருக்கு எப்படி கேக்குது, எப்படி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு? இருங்க, போனீங்களா? டாக்டர்கிட்ட போனா நிறைய சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, நிறைய டிராப்ஸ் விட்டு பார்த்தா மேலே ஆகல. இப்போ இந்த சமயத்துல ஆண்டவர் எனக்கு மேல் பண்ணாரு. ஐயா தெளிவா கேக்குதுங்க ஐயா காதுப்பா. இப்போ ஒரு நிமிஷம், நீ மனுஷனே இல்ல தெரியுமா? டேய் டாக்டர்கிட்ட போனாரா, அவர் சொட்டு மருந்து கொடுத்து எதுவுமே சரியாகலையா, இங்க வந்த உடனே சரியாயிருச்சான். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. இந்த மாதிரி ஆளுங்க இன்னுமே இருக்கதான் செய்யறாங்க, அதையும் மக்கள் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. காது கேட்காதவங்களுக்கு சொடக்கு போற நேரத்துல காது கேட்க வச்சிடறாங்க, கண்ணு தெரிய வச்சிடறாங்க, இடுப்புல இருக்கிற கட்டிய கரைச்சிடுறாங்க. 3 வருஷமா இவருக்கு இந்த காது கேட்காத. நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவரோட காதை கேட்குதுங்க. ஏன் அப்படி புழுனி பள்ளி பிறந்தவன? ஆனா பாருங்க, இது எல்லாத்தையும் சொடக்கு போடுற நேரத்துல செய்யறவங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு போய் பாருங்களேன், அது சொடக்கு போற நேரத்துல சரியாகாது. அந்த நேரத்துக்கு சொல்லி அனுப்புவாங்க, இது சரியாகும்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். ஆனா இந்த ரெண்டையுமே ஒரே நேரத்துல அந்த மக்கள் நம்பிட்டு வெளியே வர்றாங்க. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இந்த மாதிரி பாஸ்டர்கள்லாம் மக்களை ஏமாத்துறது இந்தியாவில் மட்டும் நடக்காதீங்க, வெளிநாட்டுலயுமே அப்படித்தான் இருக்கு. அத கொஞ்சம் பாருங்க. ஓட்ட போட்டி வச்சிருக்காங்க. Young men are so strong, விழுந்துட்டாங்க. but remain stuck at the beginning point. இந்த தண்டால எடுத்துக்கிட்டு Here comes the old man, victoriously up to the winning point. குழப்பமா இருக்கு. அதாவது விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? இல்ல. பாஸ்டருக்கும் இன்னொரு 3 பேர்த்துக்கும் ஓட்டப்பட்டி வைக்கிறாங்க. அந்த இதுல 2 பேர் வேகமா ஓடி போனாலும் பினிஷிங் லைனை உங்களோட தொட முடியல, கீழே விழுந்துட்டாங்க. இன்னொரு ஆளுக்கு அந்த இடத்துல விட்டு நகர முடியல, அங்கேயே தண்டால எடுக்கிறான். ஆனா பாஸ்டர் கடவுளின் கிருபையால ஓடல வைக்கல, எதுவும் செய்யல, பொறுமையா நின்னு நிதானமா நடந்து வந்து ஜெயிச்சுட்டாராமா. எப்படி
எப்படின்னா ஏன்னா அவருக்கு கடவுளோட கிருபை இருக்கு, இவங்களுக்கு இல்லையா. இத பாரு. ஏன்னா இப்படி எல்லாம் ஜெயிக்க முடியும்னா ஒலிம்பிக்ல இருக்குடா அவங்க உசுரை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. பேசாம இந்த மாதிரி ஒரு 4 பாஸ்டர் போய் மெடல் எல்லாம் அள்ளிட்டு வந்துட வேண்டியதானே. அது அனாவசியம். அப்புறம் பொதுவா பாஸ்டர் வீடியோனாலே நம்ம தலைவன் ஜான் ஜெபராஜ் இல்லாம அந்த வீடியோ முழுமையா அடையாது. ஆனா பாருங்க, அவரையே போக்சோ கேஸ்ல போன வருஷம் உள்ள தூக்கிட்டாங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரே மாசத்துல அவர் ஜாமீன் எல்லாம் வாங்கிட்டு வெளியில வந்துட்டாருன்னு வைங்களேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு பாட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காப்ல. பொதுவா அவர் பாட்டாதான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவன் இனிமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட வாசிக்க கூடாது. ஒரு ஐடியா சொல்ல. பேசாம இவரும் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ், டி இமானு, சாம்சிஎஸ் இந்த மாதிரி நம்ம சினிமாக்கு மியூசிக் போடுறதுக்கே போயிருக்கலாம். ஆனா என்ன பண்றது, கலெக்ஷன் அங்க விட இங்க அதிகமாகுதுன்னு இதை சூஸ் பண்ணிட்டாரு போல் இருக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கேஸ்ல உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி மேடை பேச்சுகள்ல ஆளை பார்க்கவே முடியறது இல்ல. அதனாலேயே அவரை பத்தின கண்டென்ட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். சரி, இந்த மாதிரி எல்லாம் கிறிஸ்டியன்ஸ்ல மட்டும் தான் பண்றாங்களா, இந்துக்கள் எல்லாம் எதுவுமே பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி? நீ படிச்ச ஸ்கூல்ல அவங்க ஹெட் மாஸ்டர், இதையெல்லாம் உங்களுக்கு முன்னாடில இருந்தே பண்றவங்க அவங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. என்ன என்ன எழவியாது பாருங்க, டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறாங்க. நம்ம இந்தியன் டூல இந்தியன் தாத்தா வச்சுக்கிட்டு போனாரே ஒரு சைக்கிள், அதை வச்சுக்கிட்டு பாம்பு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்னங்க மிஞ்சி போன அந்த ஃபேக் பாஸ்டர்லாம் அந்த வந்திருக்கிற மக்களை ஏமாத்துவாங்களா? எங்க ஆளுகளை பாருங்க, கடவுளையே ஏமாத்துவாங்க. இப்பொழுது இங்கே இந்த அக்கா பூக்கள் இறங்க போகிறார். சாமி வேற வந்துருச்சு அக்காவுக்கு. எந்த அளவுக்கு சாமியா இருக்கு பாருங்க. சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? ஏன்னா அவ்வளவு தூரம் சாமி ஆடுனாங்க, 2 அடி எடுத்து வச்சதுலயே சைடுல எகிரி குதிச்சு ஓடுது. பூக்கள் இறங்குறதா வேண்டிக்கிட்டேன், முழுசா வர்றதுல வேண்டிக்கலையே, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். கொடுத்த வாக்க தவற பரம்பரையில நான் வாக்கப்படல. அடுத்த ஒரு வேண்டுதல் இருக்கு, தலையில் தேங்காய் உடைத்தல். அது இன்னும் வேற லெவல் பாருங்க. வெரி குட். நிக்காரா என்னடா உடைக்கத்தானே செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா அந்த தேங்காயை ஒத்து பாருங்க எப்படி உடைக்கிறாருன்னு. லைட்டா தட்டுன உடனே 2ஆ பழந்துக்குது. ஆல்ரெடி ஒரு தேங்காயை உடைச்சு அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை ஊத்தி லைட்டா ஒட்டு போட்டு வச்சு மண்டையில லைட்டா தட்டி தட்டி போட்டா அது வேண்டுதல் நிறைவேறிடுச்சா? இப்ப இவங்க யாரை ஏமாத்த ட்ரை பண்றாங்க? பாக்குற நம்மளையா இல்ல இந்த கடவுளையா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அகலமும் தெரிஞ்ச கடவுளுக்கு நீ தேங்காய உடைச்சு வச்ச தெரியாம யாரா இருக்க போகுது? எல்லாம் யமனுக்கு தெரியும். ஏய், இது என்னடா இது? வித்தியாசமா சாமியாடுறாப்புல துணித வச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் சோப்பு போட்டு என்ன அடிச்சலாம் துவைக்குது சாமி. வித்தியாசமான ஒரு சாமியாடலா இருக்கு இது. இது எந்த ஊர்ல பண்றாங்க? எந்த சாமிக்கு இப்படி துணி துவைக்கிற மாதிரி சாமியாடுறாங்க? புரியலையே. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. முழுசா துவைச்சு எடுத்துட்டாரு. எனக்கு சீரியஸாவே தெரியல, இப்படி ஒரு முறை எதுவும் இருக்கா எந்த ஊர்லயும்? எந்த சாமிக்காவது இப்படி செய்யறாங்களா இல்ல புதுசா இவங்களா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்களா? இந்த கேள்விக்கு அந்த பிரம்மனே பதில தேடிட்டு இருக்கா. இது என்ன? கோவில் அருகே மண்ணிலிருந்து முடி வேகமாக வளர்ந்து வரும் அதிசயம். மண்ணில இருந்து முடி வளர்ந்து வருதா? எப்படி? எப்படின்னா அப்படி. என்னங்க அது இவ்வளவு நீள முடியா கிடக்கு? என்னங்க இது? மண்ணுல இருந்து எப்படிங்க முடி வந்திருக்கும்? உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. எவனோ ஒருத்தன் மொட்டை அடிச்ச முடிய கொண்டு வந்து அங்க கோயில் பக்கத்துல போட்டு போயிருக்கான். கோயில் பக்கத்துல முடி கிடக்குதுன்னு அதை தூர தூக்கி போடாம அதையும் ஒரு சாமியா மாத்தி அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்புறாங்கப்பா. ஒரு முடிக்கு மஞ்சள் சேலையை சுத்தி கட்டி அதுக்கு கற்பூரம் ஏத்தி இப்படி விழுந்து கும்புற அளவுக்கு போயிருக்காங்க பாருங்க. நீங்கள திருத்துறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே? ரைட்டு. கடைசியா இந்த 2 பேர்கிட்ட மட்டும் தான் பிரச்சனை இருக்கா? முஸ்லீம் கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, அதுவும் கடைசியா இருக்கு, கொஞ்சம் பாத்துருங்க. என்ன
அதாவது இங்க தொழுகை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு இதாகி போயிருச்சு, ஒன்னு அவர் மயங்கி விழுந்துட்டாரு, இல்ல அவர் ஏதோ ஆகி இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஓடி வந்து எல்லாரும் பாக்குறாங்களா, இது செய்யக்கூடாதான். ஆனா என்ன செய்யணுங்கிறத அவர் சொல்லுவாரு பாருங்களேன். அதாவது ஒருத்தர் முன்னாடி நின்று அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் தொழுகை பண்றாங்க. அதுல முன்னாடி இருக்கிறவர் விழுந்துட்டாருன்னா உடனே போய் தூக்க கூடாதான். இன்னொருத்தர் முன்னாடி வந்து நின்று அந்த தொழுகையை கண்டினியூ பண்ணி அதை முழுசா முடிச்சுட்டு அப்புறமா தான் போய் பார்க்கணுமா அவர் என்ன ஆச்சு, அவர் இருக்காரா இல்ல போய் சேர்ந்துட்டாரான்னு. அவன் செத்துட்டான்டா. அதாவது ஒருத்தரோட உயிரை விட தொழுகை தான் முக்கியம் அப்படின்னு கடவுள் எந்த இடத்துல சொன்னாருன்னு எனக்கு புரியல. இது இந்த மதத்தின் மீது வெறியா இருக்கணும், மதம் தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னு மக்களை மாத்துறதுக்காக ஒரு சில பேர் இப்படி இது பண்ற மாதிரி தான் தெரியுது. எதுக்கு இதெல்லாம் எனக்கு புரியவே இல்ல. என்ன மாதிரி டிசைன் இது? ஏன்னா யோசிச்சு பாருங்க, எல்லா மதமுமே அன்பை தான் போதிக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு உசுருக்கு ஆபத்து, அப்படி இருக்கும்போது நீ அந்த உசுரை நீ பார்க்காத, என்னைய நீ முதல்ல வணங்கி முடிச்சுட்டு அப்புறமா போய் பாருன்னு எப்படி ஒரு கடவுள் சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இதை வெறுமனே ஒரு வீடியோல ரூல்ஸை சொல்லி கொடுக்குறாங்கன்னு விட முடியல. ஏன்னா இது உண்மையிலே நடந்திருக்கு. அதை அந்த வீடியோவை நான் பார்த்திருக்கேன். பாத்தீங்கல்ல, இது உண்மையிலேயே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா இன்னொரு வீடியோ நான் இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணு பார்த்தேன், அதை நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஒரு தொழுகை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க தொழுகை பண்ணிட்டு இருக்காங்க, பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளையும் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு சைடுல இந்த பேரிகேடு மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல, அது பேரிகேடுனா பேரிகேட் டைப்ல இல்ல, ஒரு மரிப்பு மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. இவங்க தொழுகை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பிள்ளை இவங்களை இடிச்சிருது, இவங்க தடுமாறி அந்த பேரிகேடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த தடுப்பு மேல சாஞ்சிடறாங்க. அந்த டயத்துல பார்த்து ஒரு குழந்தை அந்த பக்கமா ஓடி வந்தது, மேலேயே அது விழுந்துருச்சு, செம்ம வெயிட் ஆனது அது. இவங்க உடனே போய் அந்த குழந்தைய தூக்கல, இவங்க உடனே இவங்க நிலத்தடுமாறி இருந்ததை சரி பண்ணி முன்னாடி நின்று தொழுகையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அது அவங்க குழந்தையா இருந்தா அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இது இல்ல, எந்த குழந்தையாவே இருக்கட்டுமே, இன்னொருத்தர் எங்கேயோ இருந்து ஓடி வந்து அதை தூக்குறாரு, அந்த பேரிகேட் மாதிரி இருக்கிறத. குழந்தைங்க அசைவே இல்லாம கிடக்குது. அதுல கேப்ஷன்ல இந்த வீடியோல குழந்தை இறந்துருச்சுன்னு போட்டிருந்தாங்க. குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறதும் நபிகள் அவங்க சொல்றதுமே மற்ற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காம எல்லாத்துக்கும் அன்பு செலுத்தி வாழு அப்படிங்கிறதா சொல்றாரு. அங்க ஒரு உசுருக்கு இவங்களால தீங்கு நடந்துருச்சு, அதை மீறி நீங்க தொழுகையை செஞ்சு இப்ப இந்த கடவுள் இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் செய்யணும்னு அவங்க அந்த தொழுகையை முடிக்கிறாங்க. இப்ப அதே டைம்ல இன்னொரு வீடியோ இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்களேன். பாருங்க, இதுல ஒரு பொண்ணு வந்து அந்த முன்னாடி நின்று தொழுகை பண்ணிட்டு இருக்கிறவட ஏதோ டிஸ்டர்ப் பண்றதுக்காக வர்றாங்க. உடனே அங்க நின்றுட்டு இருந்தவர் அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து விடுறாரு. ஏன் அதை பண்ணணும்? அந்த ரூல்ஸ் படி முன்னாடி இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணா பண்ணட்டும், நம்ம முன்னாடி போய் நின்று நம்ம தொழுகை கண்டினியூ பண்ணலாம்னு பண்ணிருக்கலாமே. அப்போ சப்கான்சியஸா அது வருது இல்ல, ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ண வர்றாங்கன்னா அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு. இப்ப மட்டும் இந்த ரூல்ஸ் மீறப்படலையா? அங்க ஒன்னும் உயிர் போகல, ஒருத்தங்க தொந்தரவு பண்றதுக்காக வர்றாங்க, அதை தடுக்கிறதுக்காக ரூல்ஸை மீறலாம். ஆனா ஒரு உயிர் போயிருச்சு, அந்த இடத்துல ஒருத்தர் உயிருக்கு போராடுறாருன்னா அப்ப மட்டும் அதை மீறக்கூடாது அப்படின்னா இது எப்படி? இப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, கடவுள் வந்து நம்மளை சோதிச்சு பாப்பாரு அப்படின்னு. நான் அந்த மாதிரிதான் இதை எடுத்து பாக்குறேன். இப்போ வந்து நபிகள் நாயகம் கேட்க மாட்டாரா, டேய் நான் தாண்டா அது, நீ கரெக்டா இருக்கியா, நீ வந்து அன்போட இருக்கியா, இரக்க குணத்தோட இருக்கியான்னு பாக்குறதுக்கு தான் ஒரு சம்பவம் அங்க நான் நிகழ்த்தினேன். நீ அதை கண்டுக்காம ஒரு உசுறு அங்க போராடிட்டு இருக்கு, அதை விட நான் தொழுகை தான் முடிப்பேன்னு என்னை நீ இப்படி வணங்குறியே, இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்னு அவர் கேட்க மாட்டாரா? எனக்கு அந்த லாஜிக் தான் புரியல. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். மதம்லாம் என்னமோ அன்புதான் முக்கியம், இரக்கம், மனிதனையே இதெல்லாம் தான் முக்கியம்னு தான் மதம் போதிக்குது. ஆனா இவங்க தான் இது எல்லாத்தையும் விட மதம் தான் முக்கியம்னு மாத்திக்கிட்டு இருக்காங்க. என் பிளான் இல்ல சார், இதுல இருக்கிற எதுவுமே அதுல இல்ல சார், என் பிளான் எனக்கு தெரியும் சார். அந்த குழந்தையோட வீடியோ பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது உண்மையிலேயே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனா அந்த இதுல போட்டிருந்தது உண்மைன்னா நிச்சயமா நான் சொல்றேன், கடவுளே அந்த அம்மாவை மன்னிச்சிருக்க மாட்டாங்க, அந்த தொழுகையை ஏத்துட்டு இருக்கவே மாட்டாரு. அன்பு காட்டுறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமானம் தான். அவ்வளவுதான் மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இறுதியாகவும் நான் முக்கியமான ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பேசுறது வந்து கடவுளை குறித்தோ இல்ல இந்த மதத்தை குறித்தோ கிடையாது. இந்த மனுஷங்க செய்யற பிற்போக்குத்தனமான விஷயங்களை பத்தி மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.